தாவீதின் முறையீடு. சங்கீதம் 35. தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாயிருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. முகாந்திரமில்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரமில்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். என் வழக்காளிகளோட வழக்காடும். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். தாவீது தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். தாவீதின் சத்துருக்கள் அவருடைய ஜீவனை கொன்று போட அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். தாவீது மன அமைதி இல்லாமல் ஓய்வில்லாமல் பல இடங்களுக்கும் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். தாவீதின் சத்துருக்கள் அவரை நெருக்குகிறார்கள். அவர்கள் தாவீதின் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். சவுலும் சவுலின் வேலையாட்களும் தாவீதுக்கு எப்போதுமே சத்துருக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தாவீதின் பிராணன் வேண்டும். தாவீதின் இரத்தத்தினால் மாத்திரமே அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரத்த பிரியரான அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். கர்த்தர் தனக்கு நீதி செய்ய வேண்டும் என்று தாவீது அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதின் சத்துருக்கள் அவரோடு வழக்காடுகிறார்கள், அவரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த யுத்தத்தில் தாவீதும் அவருடைய சத்துருக்களும் நீதியாய் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு நீதியான தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். தாவீதுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஒரு நபரோடு வழக்கு இருந்தால் அவர் அந்த வழக்கை ராஜாவிடம் போய் சொல்லலாம். பவுல் தன்னுடைய வழக்கை ராயனுக்கு முன்பாக விசாரிக்க வேண்டும் என்று அபயமிட்டார். இங்கோ தாவீதுக்கும் ராஜாவுக்கும் இடையே வழக்கு உண்டாயிருக்கிறது. நியாயம் தீர்க்க வேண்டிய சவுல் ராஜாவே தாவீதுக்கு விரோதமாய் மோசம் பண்ணுகிறார். தாவீதுக்கு ராஜாவின் சமூகத்தில் நீதி கிடைக்காது. ஆகையினால் தாவீது தன்னுடைய வழக்குகளை கர்த்தருடைய சமூகத்தில் முறையிடுகிறார். கர்த்தர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களின் மீதும் கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். தாவீது இதை நினைவு கூர்ந்து, கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தனக்காக வழக்காடினால் மாத்திரம் போதாது என்றும் அவர் தனக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றும் தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும் என்றும் தாவீது கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். தாவீதின் விண்ணப்பங்கள். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடும், எனக்காக யுத்தம் பண்ணும், கேடகத்தையும் பரிசையையும் பிடித்துக் கொள்ளும், எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும், ஈட்டியை ஓங்கி அவர்களை மறியும், என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நில்லும், நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி செய்யும், அவர்களை தோற்கடியும், அவர்கள் கலங்கும்படி செய்யும், காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக.
அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாய் இருக்கும்படி செய்யும். கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக. அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரட்டும். அவன் வைத்த வலை அவனையே பிடிக்கட்டும். என்னை அழிக்க வெட்டிய குழியில் அவனே விழுந்து அழிவானாக. சீக்கிரமாய் என்னை விடுவியும். அவர்களிடமிருந்து என் ஆத்துமாவை தப்புவியும். எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கு தப்புவியும். வீணாய் எனக்கு சத்துருக்கள் ஆனவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமல் செய்யும். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமல் இருப்பார்களாக. கர்த்தாவே, மௌனமாயிராதேயும், எனக்கு தூரமாகாதேயும். எனக்கு நியாயம் செய்யும். என் வழக்கை தீர்க்க எழுந்தருளும். விழித்துக் கொண்டு எழுந்தருளும். கர்த்தாவே, நியாயம் விசாரியும். நீதியின் படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்களை மகிழ ஒட்டாதிரும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே இதுவே நாங்கள் விரும்பின அழிவு என்று சொல்லாதபடி செய்யும். அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடி செய்யும். அவர்கள் வெட்கி போகும்படி செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் நாணும்படி செய்யும். வெட்கத்தால் அவர்களை மூடும்படி செய்யும். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் இலச்சையாலும் மூடப்பட கடவர்கள். நான் உன் ரட்சிப்பு. நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். தேவன் நம்முடைய சிநேகிதராய் இருக்கும்போது நம்முடைய சத்துருக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற நம்முடைய கர்த்தர் பெரியவர். தாவீதின் சத்துருக்கள் அவரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த யுத்தத்தில் தாவீதுக்கு கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் தேவைப்படுகிறது. நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்திற்கு எனக்காக யுத்தம் பண்ணும் என்பதே பொருள். என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும் என்பதே தாவீதின் விண்ணப்பம். கர்த்தர் தம்முடைய சர்வ வல்லமையினால் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தம்முடைய வழக்கில் தேவனுடைய நீதியும் அவருடைய மற்ற எல்லா குணாதிசயங்களும் வெளிப்பட வேண்டும் என்பதே தாவீதின் விருப்பம். கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காகவும் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். தம்முடைய பிள்ளைகளின் பிரயோஜனத்திற்காகவும் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே தாவீதின் விருப்பம். கர்த்தர் தாவீதுக்கு யுத்தத்தில் உதவி செய்யும் போது தாவீதின் சத்துருக்களினால் தாவீதை நெருங்க முடியாது. கர்த்தர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து தாவீதுக்கு ஒத்தாசையாக எழுந்து நிற்கும் போது தாவீதின் சத்துருக்கள் எல்லோரும் பலனற்று போவார்கள். அவர்களால் தாவீதின் பிராணனை எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் தாவீதுக்கு விரோதமாக யோசித்த சதி ஆலோசனைகள் எல்லாம் பலனற்று போகும். கர்த்தரே நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆத்துமாவிடம் நான் உன் ரட்சிப்பு என்று சொல்லுவதே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நம்மை பலர் துன்பப்படுத்தலாம். அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். நாம் திராணியற்றவர்களாக கூட போய்விடலாம். நமக்கு பலம் இல்லாவிட்டாலும் நமக்கு ஒத்தாசை செய்கிற கர்த்தரிடத்தில் பலம் உண்டு. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களோடு கர்த்தர் எதிர்த்து நிற்பார். தம்முடைய ஈட்டியை ஓங்கி அவர்களை மறிப்பார். நம்முடைய ஆத்துமாவிடம் நான் உன் ரட்சிப்பு என்று சொல்லுவார். நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக அநேக தூஷண வார்த்தைகளை சொல்லுவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை நாம் செவி கொடுத்து கேட்டால் நம்முடைய ஆவியிலே சோர்ந்து போவோம். ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சத்துருக்களின் பேச்சுக்களுக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக கர்த்தர் நமக்கு சொல்லுவதை செவி கொடுத்து கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ரட்சிக்கும். அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாய் இருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக. தன்னுடைய சத்துருக்களை பழிவாங்க வேண்டும் என்பது தாவீதின் விருப்பம் அல்ல.
பழிவாங்குதல் கர்த்தருக்கு உரியது. தாவீது தன்னுடைய சத்துருக்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்திருக்கிறார். அவர்கள் தாவீதின் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அவர்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம் அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்பதே தாவீதின் ஜெபம். தாவீது அவர்களை பழிவாங்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு நீதியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதின் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக என்பதும், அவருக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக என்பதும் தாவீதின் ஜெபமாய் இருக்கிறது. கர்த்தர் அவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டும். அவர்கள் தாவீதை நெருங்கி வராமல் திரும்பி போய்விட வேண்டும். அவர்கள் சந்தோஷத்தோடு திரும்பி போகக்கூடாது. அவர்கள் வெட்கப்பட்டும் கலங்கியும் நாணம் அடைந்தும் பின்வாங்கி போக வேண்டும். தாவீது தன்னுடைய சத்துருக்களின் மனம் திரும்புதலுக்காகவும் விண்ணப்பம் பண்ணுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக நாம் வெட்கப்பட்டு கலங்க வேண்டும். நம்முடைய மீறுதல்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நாம் நாணமடைய வேண்டும். நம்முடைய துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வர வேண்டும். கர்த்தரை பயபக்தியோடு துதிக்க வேண்டும். தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். காற்று முகத்தில் பறக்கிற பதறினால் காற்றை எதிர்த்து போராட முடியாது. காற்று எந்த திசையில் அடிக்கிறதோ அந்த திசையில் பதரும் அடித்துச் செல்லப்படும். தாவீதின் சத்துருக்களினால் தேவனுடைய நீதிக்கு எதிர்த்து நிற்க முடியாது. தேவன் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும், அழிவு வரும். கர்த்தருடைய தூதன் தாவீதின் சத்துருக்களை துரத்துவான். கர்த்தருடைய தூதன் பலமுள்ளவன், பலத்த காற்றை போன்றவன். தாவீதின் சத்துருக்களோ பதரை போன்றவர்கள். பதரால் பலத்த காற்றிற்கு எதிர்த்து நிற்க முடியாது. தாவீதின் சத்துருக்களினால் கர்த்தருடைய தூதனுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய சத்துருக்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறார். அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாய் இருப்பதாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக என்று சொல்லுகிறார். தாவீதின் சத்துருக்கள் தோற்று ஓடி போகும்போது அவர்களுக்குள் கலக்கமும் பயமும் உண்டாயிருக்கும். அவர்களுக்கு செம்மையான வழி இருக்காது. அவர்கள் போகிற வழி இருளும் சறுக்கலுமாயிருக்கும். அவர்களால் அந்த வழியில் மெதுவாகவும் போக முடியாது. ஏனெனில் கர்த்தருடைய தூதன் அவர்களை பிடிப்பதற்கு பின்தொடர்ந்து வருகிறான். தாவீதின் சத்துருக்கள் தாவீதை பிடிப்பதற்காக அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். கர்த்தரோ தாவீதை அவருடைய சத்துருக்களிடமிருந்து காப்பாற்றுகிறார். அவருடைய சத்துருக்களை பிடிப்பதற்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். கர்த்தருடைய தூதன் தாவீதின் சத்துருக்களை பிடிக்க அவர்களை பின்தொடர்கிறான். அவன் மறைவாய் வைத்த வலை முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. தாவீதின் சத்துருக்கள் மிகப்பெரிய துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். தாவீதுக்கு விரோதமாய் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். தாவீதை பிடிப்பதற்கு மறைவான கண்ணிகளை வைக்கிறார்கள். தாவீது ஒரு குற்றமும் செய்யவில்லை. அவர்கள் தாவீதை பிடிப்பதற்கு ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனாலும் அவர்கள் எந்தவிதமான முகாந்திரமும் இல்லாமல் தாவீதுக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் தாவீதின் ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டுகிறார்கள். சத்துருக்கள் தாவீதுக்கு மறைவாக குழியிலே வலையை ஒளித்து வைத்தாலும் கர்த்தருக்கு மறைவாக எதையும் ஒளித்து வைக்க முடியாது. சத்துருக்கள் இருமாப்போடு இருக்கிறார்கள். தங்களுக்கு அழிவு வராது என்று தங்கள் சுய பலத்தை நம்புகிறார்கள். சவுல் அவர்களுக்கு தலைவனாய் இருக்கிறான். சவுல் நினையாத அழிவு அவருக்கு வர வேண்டும் என்றும், சவுல் மறைவாய் வைத்த வலை அவரையே பிடிக்க கடவது என்றும், சவுலே அந்த குழியில் விழுந்து அழிவாராக என்றும் தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். உமக்கு ஒப்பானவர் யார்? என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும்.
சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். தாவீது தன்னை கர்த்தருடைய பலத்த கரத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தன்னை சத்துருக்கள் மூலமாய் வரும் ஆபத்துக்களில் இருந்து விடுவிப்பார் என்று தாவீது கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறார். தாவீதுக்கு தன்னுடைய நம்பிக்கையில் ஒரு சந்தேகமும் இல்லை. இதனால் தாவீதின் ஆத்துமா கர்த்தரில் களிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கிறது. தாவீதின் மகிழ்ச்சிக்கு அவருடைய சுய பலமோ சுய பராக்கிரமமோ காரணம் அல்ல. தாவீது தன்னுடைய பாதுகாப்பை நினைத்து சந்தோஷப்படவில்லை. அவருடைய ஆத்துமா கர்த்தரில் களிகூறுகிறது, கர்த்தருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கிறது. தாவீதின் சந்தோஷத்திற்கு கர்த்தரே ஆதாரமாய் இருக்கிறார். தாவீது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் தாவீதை ரட்சிப்பார். இதனால் தாவீது கர்த்தருடைய ரட்சிப்பில் சந்தோஷமாய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் கர்த்தர் தப்புவிக்கிறார். இந்த விஷயங்களில் கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இந்த வாக்கியத்தை தாவீதின் எலும்புகள் எல்லாம் சாட்சியாக சொல்லுகிறது. தாவீதின் ஆவியும் ஆத்துமாவும் இருதயமும் இந்த வாக்கியத்தை சாட்சியாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஒப்பானவர் கீழ்கண்ட காரியங்களில் ஒருவரும் இல்லை: மீட்பு, வல்லமை, மற்ற தேவர்களுடன் ஒப்பிடுதல், பரிசுத்தம், மாட்சிமை, ஸ்திரத்தன்மை, பலன், மகத்துவம், உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்தல், நீதி, கிரியைகள், விசுவாசம், வானங்களில் கர்த்தருடைய மகிமை, அனைத்திலும் திட்டம் பண்ணுதல், ராஜ்யபாரம் பண்ணுதல், மன்னித்தல். கர்த்தர் மனுஷனை தப்புவிக்கும் பலமான காரியங்கள்: மோசேயின் பிரமாணம், பாவம், உலகம், சுயம், வியாதி, மரணம், சாத்தான்.